கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமான திருநாமம் மகிமைப்படுவதாக. புதிய ஆரம்பம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கிறதற்கு ஏதுவாக கர்த்தர் கொடுத்த இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காகவும் வாக்கியத்திற்காகவும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் கூட லூக்கா 15ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக நாம் ஒரு 5 வாரங்கள் ஆண்டவர் சொன்ன இந்த ஓமானத்திலே உள்ளடங்கியிருக்கும் மகத்துவத்தை நாம் ஆராய்ந்து படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து ஆண்டோடைய பிரசன்னத்தினால் நாம் நிரப்பப்படுகிறதற்கு ஏதுவாக நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ராஜா, உம்முடைய ஆவியானவரை கொண்டு நீங்கள் எங்களை நிரப்பவும், உம்முடைய வார்த்தையின் மேன்மைகளை நாங்கள் ருசிக்கவும், உம்முடைய வார்த்தையினால் உண்டாகும் ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையானவர் வல்லமையாக எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த எளியவனை மறைத்து நீங்க பேசுங்க. நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு திருமணம் ஆகி இதோ புதிதாக நானும் என்னுடைய மனைவியும் சேலம் பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக அனுப்பப்பட்டிருந்தோம். அந்த ஆரம்ப கால ஊழியம் மிக சிறப்பாக இருந்தது. துவக்கத்திலே நான் பஸ்லையும் இன்னும் நடந்து மற்றும் சைக்கிளில் ஊழியம் செய்து கொண்டு இருந்தேன். பிற்பாடு என்னுடைய கஷ்டத்தை பார்த்து என்னுடைய தகப்பனார் என்ன செய்தார் என்றால், எனக்காக ஒரு வாகனத்தை, ஒரு மோட்டார் பைக்கை எனக்காக வாங்கி கொடுத்தார். அதை வைத்து நான் என்னுடைய சபை மூப்பரோடு அநேக இடங்களுக்கு ஊழியத்திற்காக போய்கொண்டு இருந்தேன். ஒரு நாள் ரொம்ப இடங்களுக்கு சென்றது நிமித்தமாக கொஞ்சம் எனக்கு சரீரத்தில் அசதி ஏற்பட்டது. அந்த அசதி நிமித்தமாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, எப்பவுமே பைக்கை கொண்டு வந்து என்னுடைய வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே நான் வைத்து விடுவேன். அங்கே குடிதான் இருந்தேன். என்னோட ஹவுஸ் ஓனர் எப்பவுமே சொல்வார், பைக்கை வெளியே வைக்காதீங்க, எப்பவுமே உள்ளே வைங்க என்று சொல்லி. ஆனால் அன்றைக்கு எதிர்பாராத விதமாக நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஒரு மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து உள்ளே வைக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னுடைய பைக்கை அதாவது ரோட்லேயே காம்பவுண்டுக்கு வெளியவே நான் நிறுத்தி விட்டு தூங்கி விட்டேன். அடுத்த நாள் காலையில் எழும்பி என்னுடைய பைக்கை எடுக்கிறதற்காக நான் போன பொழுது என்னுடைய வாகனம் இல்லை. அது தொலைந்து போய்விட்டது. அது எங்கு போனது, என்ன ஆனது என்று சொல்லி நான் அங்கலாய்த்த பொழுது என்னுடைய மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் மறதி, ஒருவேளை நம்முடைய சர்ச்சில் ஏதோ நீங்கள் நிறுத்திருக்கீங்களான்னு போய் பாருங்க அப்படின்னாங்க. நானும் போய் என்னுடைய சபையிலே போய் என்னுடைய அந்த வாகனத்தை தேடினேன். அங்கும் அது இல்லை. ஆனால் நான் திரும்பவும் யோசித்து பார்க்கிறேன், என்னுடைய வாகனத்தை நான் எங்கு நிறுத்தினேன் என்று யோசித்த பொழுது எனக்கு நன்றாக ஞாபகம் வந்தது, நான் வீட்டிற்கு வெளியே தான் நிறுத்தினேன். ஆனால் அது இப்பொழுது இல்லையே என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு, வேதனை, துளைத்த அந்த வேதனை. ஏன் அப்படின்னா, அதே ஊரில் தான் நான் வளர்ந்தது உண்டு. நான் சரியாக ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது சேலத்தில் ஒரு காந்தி ஸ்டேடியம் என்று இருக்கிறது. அங்கே விளையாடுறதுக்காக என்னுடைய புது ஹீரோ சைக்கிளை எடுத்துகிட்டு போய் தொலைத்து விட்டேன். அதனால் சிறு வயதிலிருந்தே தொலைத்து விட்டேன் என்று சொல்லி ஒரு கெட்ட பேர் வாங்கின அனுபவம் எனக்கு இருந்தது நிமித்தமாய், இப்பொழுது ஊழியக்காரர் ஆன பிறகு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு எனக்கு வாங்கி கொடுத்த வாகனத்தை ஒரு 2-3 வருடத்திற்குள்ளாகவே தொலைத்து விட்டேனே என்கின்ற மனவேதனை என்னை மிகவும் பயங்கரமாக நெருக்கினது. இரவிலே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபித்து மன்றாடினேன். என் ஆண்டவரே, இதோ நீங்க எனக்காக ஊழியத்திற்காக கொடுத்ததை இப்பொழுது நான் இழந்து நிற்கிறேனே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நான் அநேக வார்த்தைகளை நான் சொல்லி ஜெபித்தேன். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கிறது. அந்த ஜெபத்திலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூட சொன்னேன். ஆண்டவரே, நான் மற்றவர்கள் மாதிரி வரதட்சணையாக இந்த பைக்கை வாங்கலை, இதோ என்னுடைய தகப்பனார் இதை எனக்கு விலை கொடுத்து வாங்கினாரே, இதை நான் தொலைத்து விட்டேனே என்று சொல்லி ஜெபத்திலே மிகவும் வியாகுலத்தோடு ஜெபித்தேன். பிற்பாடு அடுத்த நாள் காலை எழும்பி என்னுடைய சபை மூப்பரிடத்திலே சொன்னேன். அவர்கள் சொன்னார், பாஸ்டர், எது ஒன்றுனாலும் நம்ம போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லது என்று சொன்னார். நான் சொன்னேன், பைக்கு என்னது தானே, நம்ம எதுவும் தீய காரியங்கள் செய்யலையே, நம்மதை தான் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா என்று கேட்டபொழுது, இல்லை, நீங்கள் கட்டாயம் கொடுக்க தான் செய்யணும் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு போய் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது மாதிரி என்னுடைய பைக் காணாமற் போய்விட்டது என்று சொல்லி. அவர்களும் அந்த கம்ப்ளைண்டை ஏற்றுக்கொண்டு, ஒருவேளை நாங்கள் கிடைத்தால் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார்கள். நான் திரும்பி வந்தபோது இந்த துர்ச்செய்தியை என்னுடைய ஹவுஸ் ஓனரிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன்.
அப்பொழுது அவர்கள் சொன்னார், என்னுடைய மகன் கூட இதே சேலம் பட்டணத்திலே தன்னுடைய பைக்கை அவன் வேலை செய்யும் இடத்திலே தொலைத்து விட்டான். ஏறக்குறைய 14 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த பைக் இன்னும் திரும்பவும் கிடைக்கவில்லை. சேலம் பட்டணத்தில் பைக்கு தொலைஞ்சிச்சுனாவே அதை பார்ட்ஸாக பிரிச்சிருவாங்க. இந்நேரம் உங்கள் பைக்கை யார் எடுத்து பிரித்தாங்களோ தெரியலங்கய்யா என்று சொல்லி அவர் மிகவும் வேதனையாக என்னிடத்திலே சொன்னது இன்னும் அதிக வேதனையும் வியாகுலத்தையும் எனக்கு கொடுத்தது. ஆனாலும் நான் மனம் தளரவில்லை. மீண்டுமாக நான் தொடர்ந்து ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலே மன்றாடினேன். ஆண்டவரே, என்னுடைய பைக் எப்படி ஆகிலும் எனக்கு திரும்பவும் கிடைக்க வேண்டும். இதை நான் ஊழியத்திற்காக பயன்படுத்தினேனே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அதிகமாக நான் ஜெபித்தேன். 2 நாள் கழித்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மீண்டுமாக எனக்கு அழைப்பு வந்தது. உங்களுடைய ஆர்சி புக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு வாங்க என்று சொல்லி சேலத்தில் இருக்கிற சூரமங்கலம் ஸ்டேஷனுக்கு என்னை அழைத்தார்கள். அங்கு போன பொழுது நற்செய்தி என்ன என்றால், இதோ என்னுடைய பைக் பத்திரமாக கிடைத்து விட்டது. அதை இரவிலே யாரோ கொண்டு போகும் பொழுது போலீஸ் சரியாக அதை நிறுத்தி அதை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பிடித்திருக்கிறார்கள். அதை பத்திரமாக அவர்கள் மீட்டு அதை என் கையிலே கொடுத்த பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம். இதை ஏன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன் என்றால், தொலைந்த ஒன்றை நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு ஒரு மேன்மையான சந்தோஷம் உண்டாகிறது. என்னுடைய வாழ்க்கையில் அதை இன்னும் நான் எண்ணி பார்க்கிறேன். புதிதாக அந்த வாகனத்தை நான் வாங்கினதை காட்டிலும் இதோ நான் தொலைத்து விட்டு சில நாட்கள் அதற்காக நான் ஏங்கி பிற்பாடு அதை நான் மீண்டுமாக பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷம் இருக்கிறதே, அது ஒரு இரட்டிப்பான மேன்மையான சந்தோஷமாக நான் எண்ணினேன். அதே போலதான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபொழுது பாவிகளையும் துரோகிகளையும் மீட்டு கொள்ளுகிறதற்கு ஏதுவாக சுவிசேஷத்தை சொன்னபொழுது அநேக பாவிகள் மனம் திரும்பி கிறிஸ்துவினிடத்திலே திரும்பின பொழுது இந்த ஊழியத்தை பார்த்த பரிசேயர்களுக்கும் வேத பாரகர்களுக்கும் மிகவும் பொறாமையாக இது இருந்தது. இந்த பொறாமை நிமித்தமாக எரிச்சல் அடைந்து கிறிஸ்துவுக்கு விரோதமாக இதோ இவர் பாவிகளை சேர்த்து கொள்ளுகிறாரே என்று சொல்லி முறுமுறுத்து அவர்கள் பேசின பொழுதுதான் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தை இதோ ஆண்டவர் அங்கு ஓமானமாக சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அனுபவத்தில் முதல் 2 வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஓமானத்தை ஒரு மிக முக்கியமான கண்ணோட்டத்திலே சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, பரிசேயர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஊழியத்திலே இரக்கத்திற்கும் அன்புக்கும் இடமே இல்லை. ஒரு புதிய ஆரம்பத்திற்கு இடமில்லை. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மோசேயோட பிரமாணத்தின்படி ஒரு குற்றவாளி அகப்படுவானே என்றால் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் மாத்திரம் அவர்கள் நோக்கமாக இருந்தார்களே ஒழிய, இதோ ஒரு மனுஷனுக்கு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் என்பதை அவர்கள் உணராமல் இருந்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்கின்ற கருத்தை நீங்கள் போய் முதலாவதாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்ப பழைய ஏற்பாடை நாம் வாசிக்கும் பொழுது கூட ஒரு பாவி இதோ அவன் பாவம் செய்யும் பொழுது பரிகாரத்திற்காக அவன் தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து, இதோ என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேனே, எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை என் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆட்டை அவன் பலியாக கொண்டு வர வேண்டும். அவ்விதமாக இரத்தம் அங்கு சிந்தப்பட்டு அந்த இரத்தம் சிந்தப்படுகிறதினால் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது என்கின்ற ஒரு மேன்மையை அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் பரிசேயர்களும் வேதபாரகர்களும் அவர்கள் அவ்விதமாக செய்யவில்லை. அதை லூக்கா 15:2 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இவர் சாப்பிடுகிறார் என்று சொல்லி அவரை குற்றம் சாட்டின பொழுதுதான் இந்த 3 ஓமானங்களை ஆண்டவர் வரிசைப்படுத்தி அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் வாசித்திருக்கிறோம். அதில் குறிப்பா லூக்கா 15 என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஒரு மேய்ப்பன் இருந்தான். அந்த மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100லே ஒரு ஆடு மாத்திரம் தப்பி அங்கு அகப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் காணாமற் போன அந்த ஆட்டை
மேய்ப்பன் தேடி வந்த ஒரு அனுபவத்தை ஆண்டவர் அங்கு காண்பிக்கிறார். அந்த 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமற் போன அந்த ஆட்டை தேடின அந்த மேய்ப்பனுடைய அன்பின் மூலமாக ஆண்டவர் ஒரு மேன்மையான செய்தியை உங்களுக்காகவும் எனக்காகவும் இதில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த 3 ஓமானங்களை ஆண்டவர் ஏன் வரிசைப்படுத்தி சொல்ல வேண்டும்? இந்த ஆடு தொலைந்து போகிறதற்கான காரணம் என்ன? நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு அது செவி கொடுக்கவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் நம்முடைய மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போகும்பொழுது நீங்களும் நானும் தொலைந்து போகிறதற்கு ஏதுவாக இதோ நாம் பிரச்சனைகளிலே அகப்படுகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த ஆடு தொலைந்து போக காரணம் என்ன அப்படின்னா செவி கொடாமல் போகிறதே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்திற்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கிறது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆடுகளாக இருக்கிறபடியினால் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து ஆண்டவர் இரண்டாவதாக ஒரு ஓமானத்தை சொன்னார். அந்த ஓமானத்திலே ஒரு ஸ்திரீ இருந்தால், அவளிடத்திலே 10 வெள்ளிக்காசு இருந்தது. அதிலே 1 வெள்ளிக்காசை மாத்திரம் அவள் தொலைத்து விட்டாள். அவள் அப்படியே அதை விட்டு விட்டாளா? 1 வெள்ளிக்காசு தானே, என்னிடத்திலே 9 இருக்கிறது, அதை வைத்து நான் சாதிப்பேன் என்று சொல்லி அந்த ஒன்றை அவள் விட்டாளா? இல்லை. அந்த ஒன்றை அவள் தேடி கண்டுபிடிக்கிறதற்காக விளக்கை பொருத்தினாள் என்றும், இதோ கூட்டி அவள் பார்த்தபோது அந்த 1 வெள்ளிக்காசு அவளுக்கு பத்திரமாக கிடைத்தது என்று பார்க்கிறோம். இதில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல நினைக்கிறார் என்றால், சபையாராகிய நீங்களும் நானும் சபைக்கு வந்து கொண்டிருந்த மிக முக்கியமான தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக உலகமாகிய இருளுக்குள்ளாக மீண்டுமாக அவர்கள் போய்விட்டார்கள். அவர்களுக்கு விளக்கை பொருத்தி காண்பித்து அவர்களை மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பு ஸ்திரீயாகிய சபையாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் இந்த ஓமானத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படின்னா இது யாருடைய கேர்லெஸ்னஸ்? சபை போதகர் அல்லது சபையில இருக்கும் மூத்த விசுவாச பிள்ளைகள் இவர்களை கவனமாக கவனித்திருக்க வேண்டும். இவர்கள் கவனிக்கப்படாதது நிமித்தமாய் இவர்கள் தொலைந்து போனார்கள். ஆனால் சபை விளக்கை பொருத்தி தேடும் பொழுது காணாமற் போன ஆத்துமாக்களை மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திற்கு நாம் கொண்டு வர முடியும் என்பதை இந்த ஓமானத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு மிக முக்கியமாக நாம் தியானிக்க போகிறது என்ன அப்படின்னா, இதோ இந்த இளைய குமாரனை குறித்து ஆண்டவர் சொன்ன அனுபவம். இந்த இளைய குமாரன் இதோ தன்னுடைய தகப்பனிடத்திலே சொத்து உரிமையாக தனக்குரியதை அவன் கேட்டு அதை வாங்கி பெற்றுக்கொண்டு அவன் தூரதேசத்திற்கு தன்னுடைய நண்பர்களோடு போய் தகாத விதமாக அவைகளை செலவிடுகிறதற்கு ஏதுவாக முற்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் விவரித்து பேசுகிறார். இதை நாம் இங்கு கவனிக்கும் பொழுது இந்த 3 ஓமானங்களை ஆண்டவர் ஏன் வரிசைப்படுத்தி சொல்லுகிறார்? அப்படி என்றால் இந்த 3 ஓமானங்களிலே ஏதோ ஒரு மிக முக்கியமான செய்தியை ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, 100 ஆடுகளில் 1 தொலைந்தாலும் நம்முடைய ஜீவனுள்ள தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் தேடி வருகிறவராக இருக்கிறார். 10 1 தொலைந்தாலும் தேடுகிற தேவனாக இருக்கிறார். 2 1 தொலைந்தாலும் தேடுகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். இதோ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரர் வந்தார் என்பதை அநேக விசை வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர் ஒரு மிக முக்கியமான நோக்கத்துடன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் புரிந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்பமாகவும் செம்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஆனால் அநேக நேரத்திலே நாம் தொலைந்து போகிறதற்கு ஏதுவாக மேய்ப்பனின் சத்தத்தை நாம் கேட்காமல், சபையினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளாமல்
இதோ இந்த இளைய குமாரனை போல உலகத்திற்குள்ளாக நாம் போய்விடுகிறோம். அதை ஏசியா பக்தன் சொல்லும் பொழுது 53ஆம் அதிகாரத்துல எல்லாரையும் குறித்து அங்கு சொல்லும் பொழுது, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியே போனோம். அப்படின்னா எனக்கு விருப்பமானதை நான் செய்ய முற்பட்டேன், நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை செய்ய முற்பட்டது நிமித்தமாய் நம்முடைய எல்லாருடைய ஆக்கினையும் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைக்கப்பட்டு அவரே ஆட்டுக்குட்டியானவராக வெளிப்பட்டு அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொண்டது மாத்திரமில்லாமல் தொலைந்த ஆடுகளாகிய உங்களையும் என்னையும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு அறிவிக்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் நாம் சிந்திக்க வேண்டும், நாம் கவனிக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு பழைய வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த பழைய வாழ்க்கை என்ன அப்படின்னா, மாம்ச பிரகாரமாக யோசித்து மாம்ச பிரகாரமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்கு தூரமானவர்களாக ஒரு உலகத்தின் வாழ்க்கையை அல்லது உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற யோசனையுடன் இந்த இளைய குமாரனை போல நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பாக தொலைந்து போகிறவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மிக முக்கியமாக 4 காரியங்கள் சம்பவிக்கிறது. ஒரு பொருள் ஒரு இடத்திலே இருக்கும்போது அது இருக்க வேண்டிய இடத்திலே இருந்தால் அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அது வேறு ஒரு இடத்திற்கு போனால் அதனுடைய பயன் அங்கு அற்றதாக காணப்படும் அல்லது பிரயோஜனம் இல்லாததாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தொலைந்ததற்கு என்ன சம்பவிக்கும்? நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். தொலைந்த இந்த ஒரு உலகம் மாத்திரம் யார் கையிலாகப்பட்டுருச்சு? சத்ருவாகிய சாத்தான். அவனை குறித்து வேதாகம் சொல்லும் பொழுது அவன் மரணத்திற்கு அதிபதியாக இருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் முதல் ஆதாமுக்குள்ளாக தொலைந்து போனவர்கள். மாம்ச பிரகாரமாக ஆதாம் மாத்திரமல்ல, அவருடைய வம்ச வழியாக வந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் இதோ ஒரு விதமான ஆபத்திலே இருக்கிறோம். என்றைக்கோ ஒரு நாள் நாம் மரிக்கத்தான் போகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் வந்து நம்மை பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக மாற்றுகிறார். தொலைந்து போனவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்த இளையகுமாரன் தூர தேசத்துக்கு போயிட்டான். அவன் இப்போ அப்பாவுக்கு பிரயோஜனமானவனா, தன்னுடைய வீட்டுக்கு பிரயோஜனமானவனா, அவனுடைய அண்ணனுக்கு அவன் பிரயோஜனமானவனா என்று பார்க்கும்பொழுது இல்லை. அவன் வந்து பிரயோஜனமற்றவன். இந்த பெற்றோர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ பாஸ்டர், அவனை பற்றி பேசாதீங்க அப்படின்வாங்க. சொந்த பையனை பற்றி தான் சொல்லுவாங்க. நிறைய நேரத்தில் இதோ நோக்கத்தை இழந்து அல்லது பெற்றோருடைய விருப்பத்திற்கு இணங்கி வாழாமல் தவறான வழியிலே போகிற பிள்ளைகளை தகப்பன்மார்களே அவன் பிரயோஜனமற்றவர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாய் ஒருபோதும் இல்லை. என கருமையான் தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்திலே தேவன் கொடுக்கும் சந்தோஷத்தை நாம் இழந்து போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, வேதத்திலே ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய வழி என்னதென்பதை சொல்லியிருக்கிறார். அந்த வழியை நாம் விட்டுவிட்டு வேறு வழியாக நாம் போகும்பொழுது நாம் தொலைந்தவர்களாக காணப்படுகிறோம். அதனாலதான் இந்த லூக்கா 15 ஆண்டவர் சொல்லும்போது பரிசேயர்களையும் வேத பாரகரையும் பார்த்து சொன்னாரு, இதோ மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் இதோ மனம் திரும்பி வருகிற ஒரு பாவியின் நிமித்தமா பரலோகத்திலே கோலாகல கொண்டாட்டம் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டும் என்பதிலே பரலோகம் ஆவலாக இருக்கிறது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாகிலும் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு பிதாவின் சமூகத்திலே சேர்க்க வேண்டும் என்று ஆசிக்கிறார். இப்போ இந்த இளையகுமாரன் தொலைந்து போகிறதற்கு ஏதுவாக அல்லது உலகத்திற்குள்ளாக போகிறதற்கு ஏதுவாக 3 மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. முதல் காரியத்தை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, அவன் சுதந்திரத்தை விரும்பினான். இன்னைக்கு கூட நிறைய வாலிப பிள்ளைகள், சரி சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல கொஞ்சம் வயதிலே முதிர்ந்தவர்களா இருந்தாலும், உலக ஆசை அவர்களுக்குள்ள வரும்போது இதோ நான் தனியாக எல்லாவற்றையும் செய்வேன்,
பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு நல்லா வளர்ந்துருப்பான். ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததும் பையன் யோசிப்பான், அப்பா கொஞ்சம் அவுட்டேட் ஆயிட்டாரு, அவர் பழைய காலத்து மனுஷன், அவர் சொல்கிற ஆலோசனை நமக்கு இந்த காலத்துக்கு பொருந்தாது, நமக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதான் நிறைய வாலிப பிள்ளைகள் முதல்ல விரும்புறது என்ன அப்படின்னா சுதந்திரம் தான். எப்பவுமே கவனமாக இருக்கணும். வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது கூட ஆதாமும் ஏவாளும் ஒன்றாய் இருந்த பொழுது ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை. ஆனால் எப்போ ஏவாள் கொஞ்சம் சுதந்திரமா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்துக்குள்ள தனியா நடந்தாங்களோ அப்போதான் சர்ப்பத்தின் சத்தம் அங்கு உண்டானது. வஞ்சிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம், அந்த வஞ்சனையில் இழுப்புண்டு போனாள் என்றும் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த உலகத்திலே நாம கொஞ்சம் தனியா போலாம் அப்படின்னு போகும்பொழுதுதான் இந்த தனிமையிலே நிறைய பேர் பாவத்திலே அகப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த இளையகுமாரன் முதலாவதாக விரும்பினது சுதந்திரம். ஆனால் இந்த சுதந்திரமானது அநேக நேரங்களிலே நம்மை அடிமைதனத்திற்குள்ளாக கொண்டு போகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இரண்டாவது இவன் விரும்பாத விஷயம் என்ன அப்படின்னா, இதோ அவனுடைய தகப்பனுடைய அத்தாரிட்டி. ஏன் அப்படின்னா அப்பா எப்பவுமே இவன் மேல் ஒரு கண்ணை வைத்தார். ஏன் அப்படின்னா மகனை நேசிக்கிறது நிமித்தமாய் அவன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்ற காரியத்தை அப்பா எப்பவுமே சொல்வார். அவருடைய அத்தாரிட்டி இவனுக்கு பிடிக்கல, அப்பாவுடைய அதிகாரம் பிடிக்கல. இவன் நினைச்சான் எப்போ பார்த்தாலும் அப்பா ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கிறாரு, இதை செய் இதை செய்யாதே என்று சொல்லுகிறார், நான் சுதந்திரமாக போவேன் என்று சொல்லி சொத்தை வாங்கி கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். மூன்றாவது இவனுக்கு மிக முக்கியமாக பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தன்னோட கூட வீட்டிலே இருந்த அவனுடைய மூத்த சகோதரன் என்று பார்க்கிறோம். இந்த மூத்த சகோதரன் எப்பவுமே இவன் மேல் ஒரு கண்ணை வைத்து தம்பி என்ன பண்றான் என்பதை சரியாக கொண்டு போய் அவனுடைய தகப்பனிடத்திலே சொல்லுகிற இந்த பழக்கம் இளையவனுக்கு பிடிக்கவில்லை. இதனால்தான் அவன் சுதந்திரத்தை விரும்பி தன்னுடைய சிநேகிதர்களோடு உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தகாத விதமாக உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏதுவாக அவன் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திற்குள்ளாக தொலைந்து போகிற எல்லா மனுஷருக்கும் ஒரே பிரச்சனை தான் இருக்கு. அந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா தேவ பயம் இல்லை. நிறைய நேரத்தில் நாம் தேவனுக்கு பயப்படாமல் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் நம்முடைய சுயபோன போக்கிலே நாம் போக பிரயாசம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது மிகவும் ஆபத்தாக முடியும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாமல் இருந்தபடினால் தகாதவைகளை செய்யும்படியாய் தேவன் அவர்களை இதோ கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாராம். இப்ப நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நற்புத்தி நல்ல சிந்தை ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். ஆனால் நாம் தகாதவைகளை செய்கிறதற்கு ஏதுவாக நம்முடைய இருதயத்தை கடினமாக்கி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்து வருகிறது. இந்த அனுபவத்தின் தொடர்ச்சியை நாம் படிக்க இருக்கிறோம். மீண்டுமாக அடுத்த வாரத்திலே இதே லூக்கா 15ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து தேவன் நமக்குள்ளாக கொடுக்கும் மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். குறிப்பாக தேவ பயத்தை நம்முடைய உள்ளத்திலே கட்டளையிடுகிறார் என்பதை வருகின்ற வாரங்களிலே நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறோம். மீண்டுமாக அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.